ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி டீ டைம் ஸ்டோரி. ஸோ டீ டைம் ஸ்டோரியில் நம்ம கொசுக்களினுடைய உற்பத்தி, அதனுடைய ஈடுபாடு சமூகத்தில் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டுருக்கோம். தூய்மை பாரதம் அப்படிங்கிறத நம்ம வானொலியில் கண்டிப்பாக டீ கடையில் நம்ம உட்காந்து டீ குடிக்கும்போது வானொலியில் நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஆனால் அதை நம்ம பொது இடங்கள், இருப்பிடங்கள், அலுவலகங்கள் அப்படின்னு நம்ம பயணிக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் மழைக்காலம் அதிகமாக இருக்கோ, அதாவது பருவமழை தொடங்கக்கூடிய காலம் அல்லது முடியும் நேரம், இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொது இடங்கள்லையும் சரி, அலுவலகங்கள் இருப்பிடங்கள்லையும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கும். அதாவது நோய் பரவுவதற்கான சூழ்நிலை, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புல இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளை நம்ம நாளுக்கு நாள் உருவாக்கி கொண்டே போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த கொசு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக பெண் கொசுக்கள் தான் அப்படிங்கிறது கடிக்க செய்யும் மனிதனை. ஆண் கொசுக்கள் இதில் ஈடுபாடே கிடையாது. அதுவும் உருவம் சிறிதாக இருக்கக்கூடிய கொசுக்கள் அப்படிங்கிறது ஊசி மாதிரி குத்தும் உடம்புல. அப்படி ஊசி மாதிரி குத்தின உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தோல் அரிப்பு ஏற்படும், சிவந்து போகும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வைரஸை பரப்பி விட்டுட்டு போயிடும் மனிதனுடைய உடம்புல. அப்போ அந்த என்ன வைரஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த வைரஸ்க்கு பேர் வந்து ஏடிஎஸ் அண்ட் வந்து ஏஜிஎஃப்டி. இந்த ரெண்டு வைரஸ்லையும் என்ன ஆசிட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த ஆசிட் நம்ம உடம்புல என்ன ஆகுது அப்படின்னா கொசுக்களின் மூலியமாக உடம்புல படும்போது தோல் அரிப்பு மற்றும் சிவந்து போதல் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தோலும் தடிமனாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உலகத்தில் மொத்தம் 3500 வகையான கொசுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இருக்கின்றன, அதாவது குடும்ப அமைப்பு படி சொல்லுவோம் இல்லையா, பல தலைமுறைகள், அது மாதிரி 3500 வகையான கொசுக்கள் வாழ்கின்றன உலகத்தில். இந்த கொசு கடிப்பதனால ஆண்டுக்கு 7 லட்சம் மக்கள் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். ஸோ நம்ம நோயை உருவாக்குறோம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளை தினம் தினம் நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். எப்படி அப்படின்னா இதில் எங்கெங்கெல்லாம் அசுத்தம் நிறைந்திருக்கோ அங்கெல்லாம் கொசுக்கள் கண்டிப்பாக உற்பத்தியாகும். மழைக்காலங்களில் இன்னும் அதிகமாக உற்பத்தியாகும். அடுத்து அந்த ஊசி மாதிரி குத்துது இல்லையா அந்த கொசு, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோபோசிஸ் அப்படிங்கிற ஒரு அமிலம் என்ன ஆகும் அப்படின்னா ஊசி போன்று நம்ம உடம்புல குத்தும். ஸோ அப்போ குத்தும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா நம்ம கேள்விப்படக்கூடிய டெங்கு, மலேரியா, மஞ்சள் காமாலை, ஜிகா வைரஸ். ஸோ இது எல்லாமே பரவக்கூடிய முக்கியமான காரணி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சிறிய அளவிலான கொசு அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கொசு உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகளில் நம்ம நாடும் நம்மளுடைய இருப்பிடங்களும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.